ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வித்தியாசமான ஒரு பிரெட் டோஸ்ட் பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்லி வெஜிடேரியன் தான். இந்த டோஸ்ட்டை ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்லைஸ் பிரெட்ஸ், தயிர், ரவா கொஞ்சம், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் தக்காளி, அப்புறம் காரத்துக்கு மிளகாயும் உப்பும். இப்போது ஒரு அரை கப் அளவுக்கு ரவாவில் நான் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இதில் ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்க குடமிளகாவையும் சேர்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பொடியாக நறுக்கிடுங்க. அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இது இவ்வளோ தான் குவான்டிட்டின்னு இல்லை. உங்களுக்கு தக்காளி நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம், இல்லைனா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்பொழுது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை டின்னராக பிரேக்ஃபாஸ்ட்டாக எதுவாக வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். இது ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தயிரை சேர்த்துக்க போகிறோம். அரை கப் அளவுக்கு நான் தயிர் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை கலந்துட்டு அதுக்கப்புறமா மீதி ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தயிர் ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நான் செகண்ட் பேட்ச் தயிர் சேர்க்கும்பொழுது அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதை சேர்த்துக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தயிர் மட்டுமே சேர்த்துக்க பாருங்கள். இது கட்டியாக இருக்கும்பொழுது நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். மற்றபடி நீங்கள் தயிர் மட்டும் சேர்த்துக்கிறதுக்கு பாருங்கள். தண்ணி சேர்த்திங்கன்னா அதனுடைய டேஸ்ட் குறைஞ்சிடும். தயிர் புளிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை புளிப்பு இல்லைனாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸில் இந்த பேட்டரை நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு பட்டர் தடவுற மாதிரி, இல்லை ஒரு க்ரீம் சீஸ் தடவுற மாதிரி இந்த பேட்டரை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது ரவாங்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோனாலே அது கட்டியாக தான் ஆகிடும். நீங்கள் செய்ய போகிற நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அதனுடைய திக்னஸை பார்த்துட்டு நீங்கள் திருப்பி கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் ப்ரெட்டு ஊறி போய் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காம போயிடும். இப்போ இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம், டோஸ்ட் பண்ணிடலாம். இதில் நான் பட்டரை உருக்கி வச்சுருக்கேன். அதுதான் மெல்டட் பட்டர் தான் சேர்த்துக்க போகிறப்ப. நீங்கள் பட்டர், ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வேகிறதுக்கு, ஈவனாக வேகிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் தான், இது ஒரு சைடு வெந்துடும். இப்போ ஒரு சைடு வெந்தாச்சு. நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இன்னொரு சைடு ஒரு 1 மினிட் டோஸ்ட் ஆகட்டும். நம்மளுக்கு இப்போது பிரெட் ரவா டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் பல ரெசிபிகளை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.